வாங்கி 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 கொண்டாங்களா? இதுக்கு பேர் கெளிதை. நல்லா நமக்கு நடுவில் ஒரு ஐயம்மா. வணக்கம். யோகிய கர்த்தால நம்ம இப்போ ஒரு ஜூக்கு போகிறோம். அதுக்கு பேர் கம்பீர லோகா. 2 வீலர் டாக்ஸி ஆஸ் யூஷுவல் அதில் தான் போயிட்டு இருக்கோம். வந்துட்டோம். இந்த ஊர் பணத்துக்கு 70,000 ரூபா, நம்ம பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா டிக்கெட்டு. இந்த அக்கா தான் டிக்கெட் கொடுத்தாங்க. தேங்க்யூ. கம்பீர லோகா. கம்பீரம்னா நம்ம கம்பீரம் கிடையாது, லோகான்றது உலகம். கம்பீரம்ன்றதுக்கு இந்த ஊரில் அர்த்தம் மகிழ்ச்சி. நம்ம வண்டலூரில் இருக்கிறது ஜூ கிடையாது, அது ஜுவாலஜிக்கல் பார்க். ஜூ ஓரளவுக்கு மிருகங்களுக்கு சுதந்திரமாக உலாவுறதுக்கு இடம் இருக்குது, அதனால ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு பேர். இதுவும் 54 ஏக்கரில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஜூன்னு தான் போட்டிருக்காங்க. ஜூன்னா கண்டிப்பாக மிருகங்களை அடைச்சி தான் வச்சுருப்பாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுகளுக்கு நிறைய போயிருக்கேன். அங்கெல்லாம் பவுண்டரிஸ் இருக்கும், ஆனால் காட்டுக்குள்ளே அவங்க சுதந்திரமாக உழவுவாங்க. அந்த மாதிரி தான் மிருகங்கள் இருக்கணும். நான் இந்த வயசான காலத்துலேயே 65 வயசில் நானே சுதந்திரமாக இருக்கணும்னு ஒத்தையாக கிளம்பி இப்படி நாடு நாடாக சுற்றும் போது அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய மிருகங்களை அடைச்சி வைக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஆனால் ஏன் எவ்வளோலாம் சொல்கிறீங்களா, அப்புறம் ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் 2 மிருகங்கள், வித்தியாசமான மிருகம் இருக்குது. ஒன்று கொமோடோ டிராகன்னு சொல்லுவாங்க. கொமோடோ டிராகன்னா பல்லி இனத்தை சேர்ந்தது. முதல்ல மாதிரி இருக்கும். அது வாயில் வரக்கூடிய எச்சி எல்லாமே விஷம். எருவு மாடை நக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், அந்த எருவு மாடு தோப்புன்னு விழுந்துடும். அது சாப்பிட்றது மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த கொமோடோ டிராகன் பார்க்க போகணும்னா 4 நாள் ஆகும். இங்கே இருக்குது, ஒரு ஐலண்டில் இருக்குது. 4 நாள் ஆகும். ஒரு 70,000 ரூபா செலவாகும். ஸோ அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. அது ஒன்று. 2வது உராங்குட்டான். உராங்குட்டானை பார்க்கணுன்னா இப்போ நம்ம இருக்கிறது ஜாவா தீவு. யோகிய கர்த்தான்றது ஜாவா தீவு. அது சுமத்ரான்ற தீவில் தான் உராங்குட்டான். உராங்குட்டான்னா வால் இல்லாத ஒரு குரங்கு. அந்த குரங்கை பார்க்கணும்னாலும் இந்த குரங்குக்கு கொஞ்சம் செலவாகும், கொள்ளத்தளவு போக வேண்டியிருக்கு. அதனால இப்படியே இந்த ஜூக்கு வந்திருக்கேன். அப்பா, நம்ம அங்கேருந்து கொண்டாங்களா? இதுக்கு பேர் கெளிதைன்னு தான் போட்டிருக்காங்க. கழுதைன்னு நம்ம சொல்கிறோம், இவங்க ஊர் பாஷையில் கெளுதை. ஏப்பா, இங்கே பூரா தமிழன் தாயா இருந்திருக்கான். கழுதைன்ற பேர் எப்படி கெளுதைன்னா இருக்கு சொன்னால் நம்ப மாட்டானுங்க. ஏழை சொல் அம்பலம் ஏறாது. நம்ம தமிழர்களுக்கு ஒரு சிறப்பு வரும்போது தான் மணிமேகலையிலே போட்டிருக்கான் கப்பல் வாணியத்தை பற்றி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையும் இருக்குது. இந்த பக்கமெல்லாம் பண்ணியிருக்கோம்ட்டு. இந்த உள்ள ஃபாரினர்ஸ் விசாரித்தா தமிழ்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, சென்னைன்னா என்ன ஊருன்னு தெரியுமா. யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. அவங்கள்ட்டலாம் பேசும்போது தமிழ் என்னோடய லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னுவேன், என்னோடய மொழி. யாரும் தெரியாது. ஐயம் பிரம்மா கால் 8 தண்டிக்கு இருக்குது. அது பக்கத்துலேயே வான்கோழியும் இருக்காங்க. ஃபைட்டு போட்டாலும் போடும். காலை பாருற இடத்துல கோழிகள் இருக்கிற இடத்துல இங்கே ஒரு ஏரோப்ளைனை கூட நிப்பாட்டாங்க. இது ஒரு வகை கோழி. நான் கோழியவா பார்க்க வந்தேன், குரங்கெல்லாம் பார்க்க வந்தேன். ஜின்னி கோழி தானே அது? இதுவும் கோழி தானா? அந்த மாப்பிள்ளை சேவல் அங்கே இருக்காரு. இந்த கோழி மண்டையை பாரு. எந்த நாட்டை சேர்ந்தது இல்லையா? ஆஸ்திரேலியாவா? டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏய், ஓட்டம் கினியா பிக்குன்னுவாங்க, அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், கூட்டத்துக்குள்ளே இருக்கும். நல்லா தூக்கத்தில் இருக்காங்க. சாப்பாடு போட்டால் தான் எந்திரிப்பாங்க உள்ள இருக்கு. நிறைய கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பெரிய வீடியோ வரும். ஓகே, எப்படி வந்துட்டோம்ல. இவன் எப்படி வண்டியில் போகிறான் பாரு. ஜூக்குள்ளே ஸ்பீடு போட்டு ஓட்டுறான் பாரு. சும்மா நச்சுன்னு போகிறான். வா 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 திருப்பிட்டான்டா. இந்த கப்பல் பேர் மயாங் தீர்த்தா. பாரு, நம்ம பக்கத்தில் உட்காந்தாச்சு. ஒரு ஃபேமிலி வர்றாங்க. ஃப்ரீ ரைடு தானா? நான் பக்கத்தில் நின்று
ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கு காசு இந்த இருக்க டிக்கெட் வசூலிக்கிறதுக்கு இருக்காரு. தம்பி தண்ணியை திறந்து விட்டாரு. குட் பாய். அவர் பாரு யானை அவர் பாக்கெட்டில் கை போடுது. குட். கட்டோட இழுக்குது. அந்த கட்டை இழுக்குது பாரு, அந்த கட்டை இழுக்குது பாரு. வெரைட்டியாக பார்த்து சாப்பிடும் போல இருக்கு. ஃப்ரெண்ட்லியான அனிமல்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப ஆள் ஒன்றுமே செய்யாதான். முரட்டு பயலாக இருக்கானே இவன் தாங்கயா கொமோடோ. ஓ இதுதான் கொமோன். எவ்வளோ பேர் பள்ளி மாதிரி படுத்துக்கிறாங்க பாரு. எப்பா 2 பேர் இருக்காங்க. இந்த ஒருத்தன் அந்த அங்கே ஒன்று அங்கே பார். ஓய் அங்கே இங்கே ஒருத்தர் வாக்கிங்கில் இருக்காங்க. சின்ன வாக்கியம் 2 பேர் இருக்காங்க. ஃபைட்டா வச்சு பட்டாலே இது இருக்கு. நம்ம எதோ பார்த்தாலும் பெருசு, இது கொஞ்சம் சின்னது. அந்த சவுண்டு கொடுக்குறாங்க பாரு. அந்த இருக்கான் பாரு. டேய் சவுண்டு சும்மா செம்ம சவுண்டு கொடுக்குறாங்க. ஒருத்தன் தான் தெரியுறான். பாப்போம். ஓய் அது பக்கத்துலேயே அங்கே இன்னொருத்தர் இருக்கான். மேலே ஏறுறாங்க பாருங்க. அந்தரத்தில் தொங்கும் அதிசய பிராணி இவர் தான். இவர் பேர் என்னமோ போட்டிருக்காங்க. இது வந்து ஒராங்குட்டான் இல்லை, ஒராங்குட்டான் அங்கே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் பாரு சும்மா ஜம்முன்னு ஆடுறாரு. 2 இது உராங்குட்டான் இல்லை, கிப்பான். இது பேர் கிப்பான். இதுவும் இந்த இந்தோனேஷியா மலேசியாவில் இருக்கிற ஒரு ஏப்பு. ஓய் 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 ஏ அப்பா, நிறைய ஆமைகள் இருக்கு. மாமா என்ன பண்றாங்க? ஓய் இவன் தான் கரடி மாமா. இந்த இவன் தொட்டு பார்க்கறானே. கால ஏய் கெட்ட பிள்ளையா இருக்கான். டேய் கெட்ட பிள்ளை இருக்கான். அங்கே 3 பேர் இருக்காங்க. சாப்பாடு நல்லா போட்டிருக்காங்க. நிற்கிறான். நமக்கு நடுவில் ஒரு கண்ணாடி தான் இருக்கு. ஐயோ நீ கூட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க இல்லடா. சரி முட்டை காட்டில் விட்டாலாம் அடிச்சு போடுவாங்க. பாவப்பட்டது. ரெஸ்ட்டில் இருக்கு. சாப்பாடு கிடச்சிருது, நெல் இருக்கு, எல்லாம் இருக்கு. சுதந்திரம் இல்லை, கஷ்டம் இல்லை. கண்ணாடிக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்கான் சிங்கராஜா. கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டோம், கொட்டாய் விட்றான். இப்போ லேடி ஆப்ரிக்கன் லைன் அதான் பெருசாக இருக்குது. இந்தியன் லைனில் அங்கே வருது. 2 பொண்ணு தான். ஓய் ஐயம்மா சென்ட் அடிச்சிருச்சு. அதுக்கு மஸ்கு என்னைய பார்க்குது. பா பா கமான், ஓடியா 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 கம்மான். தடுப்பு கண்ணாடி இருக்கு. ஆமா என்ன முரடு. பண்டு அடிச்சுன்னா தோட அவ்வளோதான். கண்ணாடி நொறுங்குச்சு. அண்ணன் காலி. பா பார்க்குது. நல்ல சாப்பாடு மாத்திரம் நல்லா போட்டுருக்காங்க. உடம்புல பூச்சி ஈச்சி இல்லாமலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வசதியாக தான் பண்ணியிருக்காங்க. ஷைனிங், நல்ல பாடி ஷைனிங்காக இருக்குது. துப்பையெல்லாம் இருக்காங்க. நல்ல சாப்பாடு. டேய்
இது ஒன்று. என்ன யோசனையாக இருக்கீங்க ரெண்டு பேரும்? காலெல்லாம் பாருங்க, நல்ல முரட்டு கால். இது ஆம்பளை பையன். அது ஓய் கமான். நல்ல ஃபீட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுதுப்பா. ஸ்கின்னு, கோட்டு, அதோட முடி நல்ல ரிச்சாக இருக்குது. எல்லாம் காட்டுக்குள்ளே விட்டா ஒன்றுத்தையும் வேட்டையாடாது. மற்ற மிருகங்கள் கடிக்கிறது நார்மலாக கல்லை போய் பார்க்குற பாவமாக இருக்கும். காடை மட்டும்தான் ஸ்ட்ராங் உங்களுக்கு. போட்டோக்கு போக சொல்லு. It's like, oh, lion. Oh. Thank you. There. தெரியுறீங்களா? ஏம்மா ஏதோ சாப்பிடுது, புல்ல சாப்பிடுது. அப்படியே உடம்பெல்லாம் எண்ணெயாக வேர்வை இருக்கு. கேரட் கிடக்கு, நல்ல மொரட்டாக தான் இருக்கு. ஒரு கண்ணில் நம்மளை பார்த்துக்கிட்டே அங்கிட்டு சாப்பிடுது. பை பை பை. வாவ். டாய்லெட் வந்து ஜெண்டர் ஆம்பளை பொம்பளைன்னு பிரிக்கலை, யார் வேணாலும் போய்க்கலாம். ஆச்சரியமாக இருக்குது. தொழுகை நடத்துகிறாங்க. இந்த சைடு ஆம்பளைங்களும் இந்த சைடு லேடிஸும் தொழுகை நடத்துகிறாங்க. நல்ல இறைபக்தியோடு இருக்காங்க. பெண்களும் ஆண்களும் தொழுகிறாங்க. பார்த்தாச்சு. அப்படியும் ஒரு 2 வீலர் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு ஹாஸ்டலுக்கு தான் போகிறோம்.